வேம்பு அப்படின்ற அவங்களுடைய எப்படி சொல்கிறது தங்கச்சி டிஏ மருதத்தினுடைய தங்கச்சி டிஏ வேம்பு அவங்கள வந்து என்எஸ் கிருஷ்ணனுக்கு 3வது மனைவியாக திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அவங்களே டிஏ மருதமே செஞ்சு வைக்கிறாங்க. ஸோ என்எஸ் கிருஷ்ணன் பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கை காலகட்டத்தில் 3 மனைவிகள், அதாவது வந்து எப்படி அங்கீகரிக்கப்பட்ட மனைவிகளே 3 மனைவிகள் இருந்திருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து வந்து நாடகங்களில் நடிச்சிட்டு இருந்த என்எஸ் கிருஷ்ணனுக்கு சினிமா வாய்ப்புகள், நிறைய சினிமா வாய்ப்புகள் வருது. இந்த எப்படி டிஏ மருதம் என்எஸ் கிருஷ்ணன் ஜோடி போட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே காமெடியாக நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பல படங்களில் பார்த்திங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன் எப்படின்னா இந்த காமெடியை வந்து அவருடைய ஸ்டைலில் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அடுத்தடுத்து ராமாயணம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராமாயணத்தை பார்த்திங்கன்னா இவர் கொஞ்சம் அப்படியே யார் மனசும் புண்படாமல் ராமாயணத்தை வந்து கீமாயணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை படத்தில் சொல்கிறது அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு படம், அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முதலாளியாக இருப்பார், அவர்கிட்ட ஒரு வேலைக்காரனாக இருப்பார் என்எஸ் கிருஷ்ணன். அந்த முதலாளிகிட்ட ஒரு எப்படி சொல்கிறது கீழ் ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை கொடுப்பாரு. அந்த முதலாளி சொல்லுவார், டே இதை கழுவிட்டு உள்ளே வைடா அப்படின்வார். இன்னும் வேறு ஏதோ கொண்டு வந்து கொடுப்பாரு, பழமோ ஏதோ ஒன்று கொடுப்பாரு, டே இதை கழுவிட்டு உள்ளவே அப்படின்வார். இன்னும் வேறு ஏதோ ஒரு பொருள் கொண்டு வந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதை கழுவிட்டு உள்ளவே அப்படின்வார்.